வெல்கம் டு மீனா ஃபார் மேத். இன்னைக்கு நம்ம காமன் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காமன் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபாலோயிங் 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுன்னு எங்கே கண்டுபிடிக்க சொன்னாலும் இந்த பர்டிகுலர் காமன் டிவிஷன் மெத்தட் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள், எல்சிஎம்மை ஈஸியாக கண்டுபிடிக்க கற்றுக்கோங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, that is step number 1, write the given numbers in a horizontal line separating them by commas. அதாவது ஃபர்ஸ்ட் கிவன் நம்பர்ஸை ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சு அது மேலே எழுதிக்கணும். ஒவ்வொரு நம்பரையும் செப்பரேட் பண்ணி காட்ட கமா இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 2, divide them by a suitable prime number which exactly divides at least 2 of the given number. That is, given numbersல அட்லீஸ்ட் 2 நம்பர் ஆச்சு டிவைட் பண்ற மாதிரி ஒரு prime நம்பர் எடுத்துக்கிட்டு அதை ஹோலா டிவைட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 3, write down the quotients and undivided numbers if any in step 2 in the line below the first. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, quotients அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு கீழே அந்தந்த நம்பருக்கு நேரா போடணும். இஃப் டிவைட் பண்ண முடியாத நம்பர்ஸ் இருந்தா அதை அப்படியே கீழே எழுதிக்கணும். ஸ்டெப் நம்பர் 4, repeat the process until you get prime numbers as dividend. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ்ல இருக்க ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் until டிவிடெண்டா இருக்கிற இடத்துல prime numbers மட்டுமே வர வரைக்கும். So step number 5, the product of all the divisors and the numbers in the last line, that is prime dividends, will be the required LCM. So finally எல்லா divisors and the last line, that is dividendல இருக்கிற prime numbers, இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா வர ஆன்சர் தான் LCM of the given numbers. மேபி உங்களுக்கு தியரட்டிக்கலா பார்க்கும்போது சில டவுட்ஸ் வரதான் செய்யும், பட் எக்ஸாம்பிள் வைஸ் பார்க்கும்போது இந்த மெத்தட் ரொம்பவே சிம்பிளஸ்டா இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Using common division method, find the LCM of 16, 20 and 24. So step number 1 என்ன பண்ண போறோம் அப்படின்னா, given numbers எல்லாத்தையும் ஒரு horizontal lineல மேலே எழுதிக்கணும். ஸோ இங்கே நான் வந்து 16, 20, 24 எடுத்து எழுதிக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு நம்பரையும் செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக நான் கமா இன்செர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்து ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ணுறோம், நம்ம அட்லீஸ்ட் 2 நம்பர் ஆச்சு டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு நம்பரை எடுத்து டிவைட் பண்ணணும். ஸோ எனக்கு இது 3மே 2ஆல் டிவைட் ஆகும்னு பார்த்த உடனே தெரியுது. ஸோ அதனால் நான் 2ன்ற நம்பரை இந்த இடத்துல டிவைசராக நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து ஸ்டெப் 3 என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ண குவேஷன்ஸை அதுக்கு கீழே போடணும். இப்போ நான் 16 வந்து டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 2 times of 8 will gives you 16. ஸோ 8 இங்கே 16க்கு நேராக கீழே போடுறேன். அதே மாதிரி 2 times of 10 will gives you 20. ஸோ 20க்கு நேராக நான் 10 போடுறேன். ஏன்னா 2 times of 8 will gives you 16, 2 times of 10 will gives you 20 and 2 times of 12 will gives you 24. இல்லையா? ஸோ நான் அதையும் இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்தது ஸ்டெப் 4 என்னது, ரிப்பீட் த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும் இல்லையா? ஸோ அகெயின் நான் என்ன பண்ணுறேன், 8, 10, 12 இது 3மே 2ஆல் டிவிசிபிள் ஆகுறது. ஸோ அகெயின் 2 எடுத்துக்கிறேன். 2 times of 4 will gives you 8, 2 times of 5 will gives you 10 and 2 times of 6 will gives you 12. ஸோ அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா 4 and 6 2 டைம்ஸால் என்னால் டிவைட் பண்ண முடியும், டிவைசர் ஆகும். 5 மட்டும்தான் ஆகாது. அட்லீஸ்ட் 2 நம்பர் டிவைசராக இருந்தாலே நம்ம எடுத்துக்கணும், ப்ரைம் நம்பர் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ அகெயின் நான் 2வே எடுத்துக்கிறேன். ஸோ 2 times of 2 will gives you 4. 5 நம்ம பண்ண முடியாது, ஸோ அப்படியே கீழே எழுதிக்கோங்க. அடுத்தது 2 times of 3 will gives you 6. இப்போ பாருங்க 2, 5, 3 இது 3மே prime numbers-ஆ நமக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டா? ஸோ கிளியராக இது எல்லாமே வந்து prime dividend-ன்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிற dividend. ஸோ இந்த ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டெப்க்கு நம்ம வந்துட்டோம். now divisors and last லைனில் கிடைச்ச dividend எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் will get LCM. that is 2 into 2 into 2 இந்த இடத்துல கிடைச்சிருக்குது இல்லையா? இது எல்லாமே நம்ம divisorsன்னு சொல்லுவோம். அண்ட் லாஸ்ட் லைனில் இருக்கிறது ப்ரைம் டிவிடெண்ட். 2 into 5 into 3 இதெல்லாம் வந்து டிவிடெண்ட், அதுவும் ப்ரைம் டிவிடெண்ட். ஓகேவா? ப்ரைம் நம்பர்ஸ் டிவிடெண்டாக கிடைச்சிருக்கு, அதனால ப்ரைம் டிவிடெண்ட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணோம். தட் இஸ் LCM ஆஃப் 16, 20, 24 equals to 2 into 2 into 2 into 2 into 5 into 3. அவ்வளோதான். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஓவராலாக மல்டிபிள் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 into 5 3s are 15. ஸோ 16 into 15 will get 240. ஸோ உங்களோட LCM of 16, 20, 24 வந்து 240 அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறோம். ஹோப் இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வில் see another example so that you can get the concept இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கலாம். Find the LCM of 18, 24 and 60. Similarly the same process. Step number 1 என்ன பண்ணுறேன், given numbers எல்லாத்தையும் ஒரு horizontal line மேலே எழுதுனேன். with differentiate பண்ணுறதுக்கு கமா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 18,
24, 60 போட்டாச்சு. இதில் அட்லீஸ்ட் 2 நம்பர்ஸ் ஆஃப் டிவைட் பண்ணுற மாதிரி நான் ஒரு ப்ரைம் டிவிடெண்ட் டிவைசர் எடுத்துக்கிறேன். ஸோ 2 எடுத்துக்கிறேன். 2 times of 9 will gives you 18. 2 times of 12 will gives you 24. 2 times of 30 will gives you 60. And again இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு இந்த ரெண்டு நம்பரும் 2 ஆல் டிவைசர் ஆகும், இது ஆகாது. ஸோ again நான் 2 எடுத்துக்கிறேன். ஸோ இது 3 times 9 அப்படியே தான் இருக்கும். 9 சேஞ்ச் ஆகாது, 9 அப்படியே தான் இருக்கும். 6 times 12 வரும் and 15 times எனக்கு இங்கே இது கிடைக்கும். ஸோ இப்போ பார்க்கும்போது 9, 6, 15 இது மூணுமே மினிமமாக டிவைட் பண்ணுற ப்ரைம் டிவைசர் 3. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல 3 எடுத்துக்கிறேன். ஸோ 3 3s are 9, 3 2s are 6 and 3 5s are 15. இப்போ இது மூணுமே எனக்கு ப்ரைம் டிவிடெண்ட்டாக கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். என்ன பண்ண போகிறோம், டிவைசஸ் ஆன 2 into 2 into 3 அண்ட் ப்ரைம் டிவிடெண்ட் ஆன 3 into 2 into 5 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் LCM ஆஃப் given numbers, that is 18, 24 and 60 இல்லையா. ஸோ LCM is equal to, நான் எல்லாத்தையும் ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணுறேன். 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36, 36 into 2, 36 into 10. ஸோ ஓவராலாக உங்களுக்கு 360 கிடைக்குது. ஸோ உங்களோட LCM ஆஃப் 18, 24, 60 360. ஸோ ஃபார் கிவன் நம்பர்ஸ் காமன் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி LCM கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் கிளியராக பார்த்தோம். இதே ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட் ஆர் இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி LCM கண்டுபிடிக்க உங்கள் ரைட் சைடில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதே காமன் மல்டிபிள் மெத்தட் யூஸ் பண்ணி LCM கண்டுபிடிக்க உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய மேத் கான்செப்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க மீனா ஃபார் மேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் குவரி இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் உங்களுக்கு உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வேறு ஏதாவது ஒரு பேசிக் மேத் கான்செப்ட்ஸ் பற்றி பேசணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.